இருந்தாலும் உனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆபத்துக்கு உதவாத நண்பன், பசிக்கு உதவாத அண்ணன், தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி, ஒரு கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. படுபாவி, எப்பொழுது என்னை ஏமாற்றி விட்டாயோ, இனி முதல் கொண்டு உன்னை உயிரே விடக்கூடாது. படுபாவி, படுபாவி. என்ன தொட்டி தாலி கட்டிய மனைவி என்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி நீங்கள் ஒரு மனிதன் தான். ஏய், என்னடி வாய் வார்த்தை அதிகமா தெரியுறது? அத்தா, என்ன என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய காலில் நீங்கள் வந்து விழுவீங்கள். அதுவே இந்த மனைவி கொடுத்த சாபம். மனைவி கொடுத்த சாபம். அடி பாவி, இந்த உலகத்திலே பத்தினி வார்த்தைகளே பலிப்பது கிடையாது. நீ யாரு? ஒரு கணவனுக்கு துரோகம் செய்தவள் நீ. உன்னுடைய வார்த்தையாவது எனக்காவது பலிப்பதாவது என்னடி வார்த்தை பேசுகிறாய்? ஏய், என்ன? நீங்கள் எவ்வளவு தான் சரி, சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் சரி, என்னை அடித்துக் கொண்டாலும் சரி, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய காலில் நீங்கள் விழுவீர்கள். சத்தியம். என்ன சொன்ன? இதே மனைவி கொடுத்த சாபம். நான் உன்னுடைய காலில் விழ வேண்டும். ஏண்டி, நீ உயிரோடு இருந்தால் தானே நீ சொன்ன வார்த்தை உனக்கு பலிக்கும். இதே இடத்தில் உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரடி. ஏய் கனகவல்லி, பத்தினியின் சாப்பிட கால நான் வேணுமா? ஆணவக்காரி, எப்பொழுது கட்டிய கணவனுக்கு துரோகத்தை செய்துவிட்டாயோ, இனி முதல் கொண்டு நாட்டில் வாழக்கூடாது நீ. ஆனால் உன்னை உயிரோடு விட்டிருப்பேன். எங்காவது சென்று நாட்டு மக்களிடம் பிச்சை எடுத்தால், ஒரு நாட்டு மகாராணி பிச்சை எடுத்து விட்டாரே என்று என்னை அவதூறாக பேசுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பாதகத்தை செய்த நீ இனி முதல் கொண்டு உயிரோடு வாழக்கூடாது. படுபாவி, என்ன ஒரு ஆணவம்! ஆணவத்தினால் பிறந்தவன் வாழவே கூடாது. அந்த கணவனை நான் கேட்கிறேன். கட்டளை என்னங்க? இந்த கருவுக்கு காரணம் யார் உண்மைன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் லேசாக ஒரே ஒரு தட்டுதான் கட்டினேன். தட்டுவீங்க. இப்படி நடித்துக் கொண்டிருக்கலாம். அத்தனையும் நடிப்பு நம்பாத. என்னங்க அக்கா சேர்த்து போட்டு போயிட்டாங்களா? இல்லடி, சேர்த்து போட்டுலமா, செங்கல்பட்டு போய்க்கிறாங்கடி. என்னங்க நீங்க செத்த நான் பாக்குறேன். என்னங்க மூச்சே வரல? ஏய் தேவடியா மேல வச்சு பாருங்க. என்னங்க அவ
செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டா. என்ன? ஆமாங்க, கனகவல்லி இறந்து விட்டாளா? செத்து போயிட்டா. கத்திரை, நாம் இருவருக்கும் இடமுறாக இருந்த வந்த கனகவல்லி இவளை இறந்து விட்டாள். இனி முதல் கொண்டு நாம் இருவரும் உல்லாச பறவைகள். ஓடி விளையாட வேண்டும், மாடி பறக்க வேண்டும். ஓடிவா. ஓடி வாடியா. யாரு பார்த்து வாடி போடின்னு கூப்பிடுறேன்? நான் யார்? இந்த நாட்டுக்கே மகாராணி நானு. அப்படி வந்து என்ன போய் வாடி போடின்னு கூப்பிடுறியே? யார் அடே? அடைய கத்திரை, என்ன கற்கின்றாய்? யாரு பேர் சொல்லி கூப்பிடுறேன்? மகாராணின்னு கூப்பிடுறா. கத்திரை, என்ன ஒரு வார்த்தை நடக்கிறது? என்னாச்சு உனக்கு? வார்த்தையை விந்தையா இல்ல, கிந்தையாவ இல்ல. அம்மா யாரு? இந்த நாட்டுக்கே மகாராணி. இந்த நாட்டையே என் பெருமை எழுதி வச்சுட்டேன். என்ன தகாத வார்த்தை இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றாய்? வேண்டாம், நாம் இருவரும் உல்லாச பிறகுகள். இனி இந்த மண்ணிலே நமக்கு வாழ்க்கை கிடையாது, விண்ணிலே பறக்க வேண்டும். ஓடிவா கத்திரை, ஓடிவா. ஓடிவா, எங்க ஓடிவா? 25 வருஷமா உன் கூட குத்தவன் இவன். அவன் மூஞ்சி நேரம் சொல்லிட்டு என்கிட்ட வந்தேன். இன்னைக்கு அவளையே குத்தி போட்டு சாவச்சுட்டேன். நாளைக்கு என் மூஞ்சி நல்லா சொல்லிட்டு வேற அவளை தேடி போக மாட்டேன்னு நிச்சயம். கத்திரை, அதற்காக கேட்கிறாயா? வேண்டாம், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் கத்திரை. நீதான் எனக்கு உயிர். மயிர் இல்ல டேய், எல்லாத்தையும் அவர்றா. கத்திரை, இப்போதான் புரிகிறது. என்ன புரியுது? இதை அவருக்கு வேண்டுமா? உல்லாசமாக எல்லாத்தையும் அழுவுது. தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம் அவருடை. கத்திரை, அடி பாவி, உன் பேச்சை கேட்டா கத்திய மனைவி என்று பாராமல் என் மனைவி அழைத்துக் கொண்டு விட்டேன். படுபாவி, உனக்கு நான் என்னடி பாவத்தை செய்து விட்டேன்? எதற்கடி இப்படி என்னை ஏமாற்றி விட்டாய்? அவர தகரடப்பட்டே மூஞ்சி மட்டும் தான் வெள்ளையாகிற நம்மளுக்கு மொத்த கறிக்கட்டை தாடி. அம்மா உன் ஆத்தா நம்மளுக்கு கறிக்கட்டை துணை பெற்றிருப்பாளா? பாரு டப்பா. எங்க பெட்டிக்கார் கட்ட சொல்றாரு பேரு. பொண்டாட்டிக்கு எவன் ஒருத்தன் துரோகம் செய்யறானோ அவனுக்கு எல்லாம் இதான நிலைமை. அடி பாவி, கட்டிய மனைவிக்கு மேல் உன்னை அல்லவா பார்த்து ஒரு விபச்சாரி பேச்சை கேட்டா கட்டிய மனைவி நான் கொண்டு விட்டேன். அடி பாவி, உனக்கு நான் என்னடி பாவத்தை தெரிவித்தேன்? வேண்டாம் கத்திரை, என்னை விட்டு விட வேண்டும். நீ அடிக்கிற 2 அடியாவது வயிற்று மேல போயிடும். டேய், எப்படி நான் நச்சுக்கிறது வரைக்கும் தப்பா 2 சுத்து உள்ள போறோம். அடி பாவனே. போடு போடு போடு. கத்திரை, அடி பாவி. ஐயோ கத்திரை, கத்திலே கத்திரை, இதயமதை கோவில் என்றே என் தேவி என்றே கேட்கவில்லை. உயிர் உள்ளவரை பாடினே நினைவெனக்கே
உள்ளவரை பாடிடுவே நினைவெனக்கு மறக்கவில்லை நினைவெனக்கு மறக்கவில்லை. எங்கடா பாவி பத்தினி பார்த்து பழிக்கும் என்று சொல்வார்களே, இந்த விபச்சாரியின் பேச்சை கேட்டு என் மனைவி டேய் இங்க வாடா இங்க வா டேய் இங்க வா உனக்கு ஏதாவது கடைசியா பேசுதா அடி பாவி, எனக்கென்று கடைசி ஆசை என்னடி இருக்க போகிறது? எப்பொழுது ராஜியின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவியை அடித்து கொண்டு விட்டேனோ, என் மனைவிக்கு அந்த உத்தமைக்கு ஒரே ஒரு கொள்ளிட்டு விட்டு நான் எங்காவது சென்று படுவாவி. டேய் ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் உன் மேல நானும் ஆசை வச்சுட்டேன், அதனால உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன். எதனா பாத்துக்கடா அவளை. இப்படிப்பட்ட பாதகத்தை நான் செய்து விட்டேனே கனகவல்லி. கட்டிய நாள் முதல் உன்னை இப்படியெல்லாம் நான் கண்டதே கிடையாதே கனகவல்லி. ஒரு தாதியின் பேச்சை கேட்டு உன் உலக்கையை கெடுத்து விட்டேனே கனகவல்லி. உன்னை அழித்து விட்டு நான் மட்டும் என்ன உயிரோட வாழப் போகிறேனா கனகவல்லி? இப்படிப்பட்ட பாதகத்தை செய்துவிட்டு நான் நாட்டோட சென்றால் நாட்டு மக்கள் என்ன மன்னிப்பார்களா கனகவல்லி? கனகவல்லி, இறுதியாக உனக்காக நான் போடும் இந்த நூல் சேலையில் உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேன் கனகவல்லி. கனகவல்லி, மன்னனாக பிறந்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. மகளே உன் பார்வையிலே வேதனை தீர்க்குதம்மா. சந்தோஷமாக வாழ நினைத்தேனே. ஒரு தாதியின் பேச்சை
கேட்டு உன்னை எல்லாவா அடித்துக் கொண்டு விட்டேன் கனகவல்லி. கனகவல்லி, இப்படிப்பட்ட பாதகத்தை செய்து விட்டேனே கனகவல்லி. கனகவல்லி, டேய், என்ன அழற? அன்னைக்கு அடிச்சு சாவச்சி அப்ப தெரியலையா? டேய், இங்க வாடா. இவ கெட்ட கேட்டுக்கு உனக்கு கோழி படவியா? டேய், எத்த அம்மா கேட அம்மா பேக்ல போயிட்டா. டேய், இங்க வா. ஏதோ இவன் கூட நான் 9 மாசம் புத்த நத்திட்டேன். யாரு கூடவா? அதனால உன்னை எத்து போயிட்டு தண்ணியில அந்த காட்டுல விட்டுவானே அவனை. தண்ணி இல்லாத காடு. அடி பாவி, உன் பேச்சை கேட்டு இப்படிப்பட்ட செயல் செய்து விட்டேன். ஏய் கத்திலை, இறுதியாக எச்சரிக்கின்றேன். ஏதோ விதிவசத்தால் என்னை உயிரோடு விடுகிறாய். ஏய், உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்னடா சொல்ல பாரு. என்றாவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பட்டேன். அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். வரட்டுமா? டேய், காட்டுல எந்த பாம்பு பூராங்கச்சி சாவ போற, எந்த குடிக்கிற மாட்டு சாவ போற, போடா. டேய் டேய், இங்க வாடா. இந்த என் மானங்கட்ட சக்கால் செத்து போய் கிடக்குறா. நம்ம நீப்பமா சாவா? டேய், சொல்லிட்டு சாவமா? சாவச்சிடுற முதல்ல என்ன எப்ப சொல்லு? முதல்ல. டேய், இவ்வளவுக்கு பாடெல்லாம் கட்ட செலவாகும், என் வீட்டு பணம் வேஸ்ட் ஆகும். அதனால இவ கால்ல கருவடை கட்டி போடு. நாய் எதனா ஈத்துட்டு போட்டோம். என் வீட்டு பணம் எல்லாம் அழிஞ்சிருண்டா. என் வீட்டு சொத்து அம்மா சம்பாதிச்சு. டேய், இவ கால்ல கருவடை கட்டி போடு. எதனா நாய் தூக்கிட்டு போட்டா. டேய், என்னடா இந்த மாதிரி ஜாக்கெட் எல்லாம் உனக்கு எந்த டெய்லர் மாத்திக்கிட்ட? பரோட்டா கல்பரே இருக்குதா? டேய், ஒப்பந்தம் தச்சு கொடுத்தேன். மிலிட்டரி போலீஸ்கார் சொன்னாரு, சூப்பர் ஜாக்கெட் அவர் தச்சு கொடுத்தாரு போன வாரம். ஏய், பாத்தியாடா நாட்டு மகன் நடந்த கொடுமையே. ஆமாடா. தன்னுடைய கணவரா கையாலே செத்துட்டாங்க. ஏய், இந்த அம்மாவை நல்ல மணி எடுத்து போய் அடக்கலம் பண்ணோம். ஆமாடா. ஏய், ஏய், நம்ம கையால சாப்பாடு சாப்பிட்டு ஆமாடா. நன்றி விசுவாசிக்காது நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்டா. ஏய். சரி, நீ கைய புடி, நான் காலை பிடிக்கிறேன். புடிடா. தூக்கு அம்மாவை, போலாம். தூக்குடா, என்னடா கால அசையுது? ஏய், கறி ஆசிரா. ஏய், ஒருவேளை உயிர் இருக்குமா? இருக்குமோ? ஏய், வாயில வச்சு பர்றா. வாயில வைப்பாங்க. தூக்குல போடா, கல்ல. போறியா? வச்சு பர்றா. இரு வர. ஏய், இருக்குப்பா. தண்ணி அந்த தெளிச்சு பொறுமையா எழுந்திருங்கம்மா. எழுந்திருங்கம்மா, பொறுமையா எழுந்திருங்கம்மா. பொறுமையா எழுந்திருங்கம்மா, மேல பொறுமையா எழுந்திருங்க. நாம தண்ணி குடிங்கம்மா. தண்ணி குடிங்கம்மா. பொறுமையாம்மா. ஐயோ மாசியா, ஐயோ, கடவுளே, நாப்பா நான் காப்பாத்துல போட விடு போய் ஓடுறாங்களே. என்ன பண்ணுவோம், ஏன் பண்ணுவோம் தெரியல. வந்து மாட்டிக்கிட்டேன். என் ஆயா ஒட்டிக்கிறான். பிரசவம் பாகத்துல கை சருந்தவோ 999 பிரசவம் பாத்துக்கிறான். என் ஆயா கிட்ட போறேன். அடே பாக்கியே, ஏமா பித்தலாண்டா பிள்ளையா? அந்த பூலாண்டா தான் ஆபீஸ் ஆகணும்யா. ஏய் ஆண்டியா, ஏய் ஏமா ஏமா உன்னை தம்மா பார்க்கலாம் வந்தேன். நாட்டு மகளிடம் நம்ம குடிச்சு வந்திருக்கிறாங்க, இடுப்போட வந்திருக்கிறாங்க. நீதான் நல்ல உள்ள பிரசவம் பார்த்தார முடியாமா? கை முண்டா பிரசவட்டியே பிரசவம். பிரசவம் பாக்குறீங்க? ஐயோ இப்ப பிரச்சனை இருக்கிறப்பா. ஐயோ நாட்டு மகளிடமா இடுப்போட வந்துக்கிறாங்க, பிரசவம் பார்க்கணும். அந்த கேள்விக்கு இந்த பக்கம் நின்னு பேசுறா, காது கேட்காது. அப்பா இவ்வளவு நாள் நல்லா பண்ணிருப்பா. நீ பாடு மாதிரி கத்திருக்கிற சொல்லாம இப்ப சொல்றேன். அடே பாஞ்சா ஏய், யாரா? என்னடா அப்படி கத்துற? எனக்கு காது கேட்காதானே? ஒரு காது
இப்ப கங்கல மறிக்கிறாங்க நீ அம்மா நான் தான் பாவம் பாத்தியா நாட்டு மழை மறுக்கிறாங்கல்ல பிரசவோட வந்திருக்காங்க நம்ம குடிசைக்கு நீ தான் பிரசவம் பார்க்கணும் இது வரைக்கும் 999 பிரசவம் பார்த்திருக்கிறாய் இந்த பாட்டி. அப்படியா? ஆமா. 999 பிரசவம் பாத்துக்கிறா. ஆமா. ஐயா 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 99 கெட்டு போச்சு. ஆனா ஒரே ஒரு தான் உயிரோடு. 99 சா வச்சு வாயில போட்டுக்கணும். ஆமா அவ்வளவு ராஜாலோடா. ஏவா அந்த ஒண்ணாவது உயிரோடு இருக்குதா? ஆமாடா. யார் அந்த ஒண்ணு? அதடா நீதான்டா ஊருடா கூத்தாடி வரடா. எப்பா நான் மட்டுமாவது போயிச்சினே. அது மாதிரி இந்த குழந்தை கூட காப்பாத்திரியம்மா. உனக்கு நம்பி வந்தனங்கற நானு. டேய் டேய் ஓடு 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 ஓடு. எங்க ஓட்டம்? ஓடி போய்டே. டேய் அப்படி ஓடுனா பள்ளிக்கூடம் வந்துறியா? அம்மா பிரசவ தூக்கிட்டு இருக்கடா. ஆமா. ஓடி போய்டே கொட்டு பாக்கண்டா வாங்கிட்டு ஓடு ஓடு ஓடு. டேய் சும்மா கொட்ட பாக்கா. இந்த அத்தனை ராத்திரிலாம் எங்க போய்டா கொட்ட பாக்க தேர்றது? அது போட்டா எது கொட்ட பாக்காங்கறா? அம்மா பிரசவ வேதனையா இருக்காங்கல. ஆமா. கொட்டு பாக்க வாங்கி வாயில படுக்கிட்டு கட்டா. உள்ள புடிக்கிட்டு வந்துடா. கடுக்குது கச்சா புடுங்க ஊதுற. ஆமாடா எப்பவுமே. இதுடா இது புது விதமான பிரசவம் பாக்கறா. ஏமா நான் வாங்கி தரேன் ஏமா. வாங்கி தர வேற ஏதாவது ஒண்ணுமா? ஏடா. மூக்கு பொடியா? ஓ இந்த டைம்லடா. ஏமா அது போட்டா? எதுக்கு மூக்கு பொடிக்காங்கறா? மூக்கு பொடி எதுக்கு? கோயில் ஆயிடுச்சு ஓடிக்கிறது கோயில் போயிடுச்சு. என்னடா நாய் கோழி வீட்டு வாசல்ல. ஏமா எப்படி இருக்கிறா? ஐயோ ஐயோ அடி உயிர் உழுக்குறாரா? போய் பாக்குது. ஏண்டா டேய் பாத்தேடா ஐயா குழந்தையே ஏமா ஏய் இப்பதான் பதிச்சு ஒண்ணு ஜெட்டி போட்டுருமா போடாதா போடாதுடா ஏமா நல்லா தூக்கு பாக்கலாம். என்னத்துடா குழந்தை ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை ஆம்பளை குழந்தை தான் பாருடா. கடா குட்டியா போட்டுக்கிறா. ஏய் ஐயோ நல்லா குட்டியாமா குழந்தை செவ செவானு இன்னும் குழந்தை ஒரே ஒரு பல்லு கூட காணோம். ஏண்டா பிறந்த உடனே பல்லு முளைச்சிடுமாடா? எனக்கு பல்லு இருக்குமா? உனக்கு இருக்கும் குழந்தை இந்த பெருகுது எனக்கு. சரி போட்டா இப்போ என்ன பண்றது? ஏண்டா என் குழந்தைக்கு அழகான ஒரு பேர் வைக்கிறேன்டா. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? அடடா ஏமா பேர் வச்சு பெருமாள் ராத்தா நீயா தெரியுமா தெரியாதா? எனக்கு வைக்க தெரியுமாடா? எத்தனை பேருக்கு நான் வச்சிருப்பேன் நான். என்னது பேருமா? பேர் தான் நானும் கேட்கிறேன். அதுதான் நல்லா வைப்பேமா நான். டேய் போட்டோல போய் கேட்டு போறேன். எத்தனை பேருக்கு வச்சிருக்கேன்? ஆமா நீ பேர் வச்சு வேலை இருக்கிறாங்க இல்லையா? எல்லாம் கறாங்க. எங்க இருக்கிறாங்க? கொஞ்ச நாளா மேல போடுவாங்க. என்னதுடா பட்ட போய் போச்சுட்டா? ஏரோப்ளான்ல போவாங்கல்ல ஏண்டா கைராசியா நானு. அப்படியா? அப்படி என்ன என்னுடைய குழந்தைக்கு ஒரு பேர் விட நல்ல பேர் விட அற்புதமான பேர் உனக்கு கிட்டுமா? ஏமா வாந்தி பேச்சின்னு வை. பாவி போய் போய் என் குழந்தைக்கு என்னடா பேர் இருக்குது? இல்லம்மா நல்ல பேருமா? வேண்டாம் வேண்டாடா. டேய் பொசிஷனா ஒரு பேர் போய் சொல்லட்டுமா? என்ன பேரு? டெங்கு காய்ச்சல். அடச்சி வாந்தி வெளியே டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனான்னு இருக்கிறான். எதுவுமே வேண்டாடா. ஏண்டா என்னுடைய குழந்தையோ அதிக அலையில பிறந்திருக்கிறார். கதிரோட போல பிறந்திருக்கிறார். அதனுடைய மகனுக்கு கதிரவன்